தீய எண்ணம் கொண்ட பூதமும் தங்க கிணறும். ஒரு அடர்ந்த காட்டிற்கு நடுவில் ஒரு மர்மமான கிணறு இருந்தது. அந்த கிணறு ஒரு மாய சக்தியால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. நேர்மையானவர்களுக்கு மட்டும் அது தங்க காசுகளை கொடுக்கும். பேராசை கொண்டவர்கள் கிணற்றை அணுகினால் அது வெறும் தண்ணீரை மட்டுமே தரும். அதே காட்டில் ஒரு ஏழை விவசாயி தன் மகனுடன் வாழ்ந்து வந்தான். அவன் மகன் இளம்பருவத்திலேயே நேர்மையும் கடின உழைப்பும் கொண்டவனாக இருந்தான். ஒரு நாள் அவன் காட்டில் விறகு சேகரிக்க சென்றபோது மர்மமான கிணற்றை கண்டான். அவன் தாகமாக இருந்ததால் கிணற்றிலிருந்து தண்ணீர் குடிக்க முடிவு செய்தான். அவன் தண்ணீர் எடுத்தபோது ஒரு தங்க நாணயம் அவனது குவளையில் மிதந்தது. சிறுவன் ஆச்சரியப்பட்டான். அவன் தனக்கு தெரிந்த ஒரு நேர்மையான செயலை செய்ததால் கிணறு தனக்கு வெகுமதி அளிக்கிறது என்பதை உணர்ந்தான். அவன் தினமும் கிணற்றருகே சென்று தான் செய்த ஒவ்வொரு நேர்மையான செயலுக்கும் ஒரு தங்க நாணயத்தை பெற்றான். தனது நேர்மையான வழிகளால் அந்த சிறுவன் தனது குடும்பத்தின் வறுமையை போக்கினான். ஆனால் இந்த கிணற்றை பற்றி ஒரு தீய பூதம் கேள்விப்பட்டது. அந்த பூதம் பேராசையும் தந்திரமும் நிறைந்தது. கிணற்றின் தங்க காசுகளை திருட அது சதி செய்தது. ஒரு நாள் சிறுவன் கிணற்றருகே இல்லாத போது பூதம் கிணற்றருகே சென்று, நான் இந்த உலகில் மிகவும் நேர்மையானவன் என்று பொய் கூறியது. ஆனால் கிணறு அதற்கு கீழ்ப்படியவில்லை. ஒரு தங்க காசு கூட கொடுக்கவில்லை. பூதம் கோபமடைந்தது. அது கிணற்றை எடுத்துச் செல்ல முடிவு செய்தது. ஆனால் அது கிணற்றை தொட்டவுடன் கிணறு ஒரு பெரிய பாறையாக மாறியது. பூதத்தால் அதை அசைக்க முடியவில்லை. கிணறு பேராசை கொண்டவர்களுக்கு ஒருபோதும் பலன் அளிக்காது என்பதை பூதம் உணர்ந்தது. ஏமாற்றத்துடன் பூதம் காட்டுக்குள் சென்று மறைந்தது. அந்த சிறுவனும் அவனது குடும்பத்தினரும் அந்த கிணற்றின் அருளால் வளமாக வாழ்ந்தனர். இக்கதை நேர்மையே சிறந்த கொள்கை என்பதையும் பேராசை ஒருபோதும் பலன் அளிக்காது என்பதையும் காட்டுகிறது.